ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த கன்னிராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும், இவங்களோட ராசி அதிபதி எப்படிப்பட்டவர், அவருக்குடியான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட ஏதாவது தொண பேசியே தீர்த்துடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே முழுசாக சிந்திச்சு பார்த்து தாங்க செயல்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்த கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். யாரும் நம்ம மேலே எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய வாக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அதிகாரத்தை இவங்களே எடுத்துக்கிட்டு பொறுப்பேற்றி நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதை இவங்க முன்னு நின்று பொறுப்பை அதை கரெக்டாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களோட அதிபதியாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தாங்க. இந்த கன்னிராசிக்காருக்கு மிகப்பெரிய அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமும் இருப்பாங்க. ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆர்வமும் ஆசையும் அதிகமாக கொண்டவங்கள தாங்க இவங்க. ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. பேச்சு திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் கொண்டவங்களை இவங்க தாங்க. பேச்சால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் இருந்தே பதிலடி கொடுத்துடுவாங்க. அதனால் நாம தான் பெரியவங்க அப்படின்னு இவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணவே முடியாதுங்க. இவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா லாயர்ஸ், டீச்சர்ஸ், அரசியல் துறையில் இருக்கிறவங்க, இல்லை ரியல் எஸ்டேட், இன்னும் பல நிறைய பேச்சு திறமை கொண்ட விஷயத்தில் இந்த கன்னிராசிக்காரங்க தாங்க கொடிக்கட்டி பறப்பாங்க. இவங்களோட வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாக்கு சாமர்த்தியமும் உள்ளவங்க. அதுவும் கணக்கில் புள்ளிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீச்சர், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் இது மாதிரியான துறையில் இறங்கி கலக்கக்கூடியவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்க தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய பேர் இந்த புதனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தாங்க. ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்க புதனின் தாக்கத்தில் இருக்கிறதுனால எப்பயுமே அறிவு திறமையால் தாங்க பிரகாசமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புதன் கிரகம் மற்ற கிரகங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் இவர் இளவரசன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கன்னி ராசியை இந்த கிரகம் ஆள்வது மூலியமா பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்க அறிவு ஆற்றல் நிறைந்தவங்களா தாங்க இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்க மனோபலம் அதிகம் நிறைந்தவங்களா இருக்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அறிவை வச்சு எல்லா விஷயத்திலையும் முன்னேறிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அறிவையே ஆயுதமா வச்சு ஜெயிக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே அக்யூரேட்டா மனசுல பதிய வைக்கக்கூடிய அபார திறமை கொண்டவங்க தாங்க இவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் அதுல அவசரப்படாம பொறுமையாவும் நிதானமும் இருக்கக்கூடியவங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியவங்களா தாங்க இருப்பாங்க. பெரிய மனிதர்களோட நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ஜாஸ்திங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட 42வது வயசுக்கு மேலே தாங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அது வரைக்குமே சின்ன சின்னதாக கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. நவ கிரகங்களிலே 4வதாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. பொன்னகப்பட்டாலும் புதனகப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர். மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் சரியில்லாத நேரத்தில் கூட இந்த புதன் பகவான் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் செஞ்சுட்டு வருங்க. இந்த இடத்துல பொன் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்வத்துக்கு அதிபதியான குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவோட பலம் இருக்கிறத விட இந்த புதன் பகவானோட பலம் தாங்க அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. இதை சூசகமாக இப்படி தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. கலை, கல்வி, வித்தைகளுக்கு அதிபதி தாங்க இந்த புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்யறதுக்கு புதனோட அனுகிரகம் அப்படிங்கிறது தேவைங்க. புதன் ஒரு விசித்திரமான கிரகங்க. செவ்வாயை போலத்தான் புதனுமே இரு ஆதிபத்திய கிரகங்க. அறிவு, ஞானம் இது ரெண்டுத்துக்குமே இவரே அதிபதியாகி பட்டறிவு, படிப்பறிவு ரெண்டையுமே மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவருங்க. ஒருத்தரோட ஜாதக புதன் யோகம் பெற்றிருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் அறிவில, புத்தி கூர்மையில சிறந்து விளங்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவர் உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. புதன் கிரகம் ஒருத்தருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றத்தை கொடுக்குங்க. அவரை வசீகரிக்க வைக்கும். புதன் அப்படிங்கிற சொல் புத்தி அப்படிங்கிற சொல்லில இருந்து வந்தப்பட்டதா சொல்லப்படுதுங்க. சந்திரனின் மைந்தன் தாங்க இந்த புதன் பகவான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 17 முறை வலம் வருவது 17 முறை தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது அரிதான ஒன்றுங்க. இது புதன் பகவானுக்கு மட்டுமே இந்த எண்ணிக்கையில் வலம் வர வேண்டும் அப்படின்னும் தீபம் ஏற்றணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. புதன் பகவான் மிதுனம், கன்னிராசிக்கு ராசிநாதனா இருக்கிறாருங்க. இவருக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரனும் தாங்க. ஜோதிட ஆச்சரியமா மிதுனத்தில் ஆட்சி பெறக்கூடிய புதன் ஆட்சி வீடான கன்னியில உச்சம் பெறுவாருங்க. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. புதன் பகவானை வழிபடுறதுக்கு உகந்த கிழமை தாங்க புதன் கிழமை. இந்த புதன்
புதன்கிழமை இல்ல, புதன் ஹோரை இல்ல, புதன் பகவானுக்கு ஆகில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்கள்ல புதன் பகவானை வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா தொழில நல்ல ஒரு உயரத்துக்கு போகலாங்க. அப்ப இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. இந்த மார்ச் மாசத்துல கடைசி வாரமான இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கறப்ப சூரியன் வந்து மீன ராசியில இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாருங்க. 15ஆம் தேதி வந்து அவருமே வக்கரகதி தான் அடைகிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கரன் வந்து மீன ராசியில் இருக்கிறாருங்க. 1ஆம் தேதி வந்து வக்கரகதி அடைகிறாரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மீனத்தில் வந்து ராகு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் இருக்கிறாருங்க. கிரகங்கள் வந்து இப்படி சஞ்சாரம் செய்கிறப்ப இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் தாங்க அமைஞ்சிருக்குது. அறிவுத்திறனை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களே இந்த கன்னிராசிக்காரங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அதனால இந்த டைமில் வெற்றி மேலே வெற்றி தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நடக்காத ஒரு விஷயம் வந்து இந்த டைமில் திடீர்னு நடக்க போகுதுங்க. வழக்கு விஷயத்தில் ஏதாவது சம்மந்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு சாதகமான திருப்பு தாங்க கிடைக்க போகுது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால் இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே மறைஞ்சிடுங்க. கடந்த 3 வாரமாக உங்களுக்கு இருந்த கவலை எல்லாமே இந்த கடைசி வாரமான இந்த மார்ச் மாதத்தில் வந்து முடிய போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக தாங்க அமைய போகுது. அதனால் பணவரவை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பயமுமே தேவையில்லைங்க. எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாமே இப்போ அடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. இதனால் வரைக்கும் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருந்த உங்களுக்கு அசலையே அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த டைமில். அப்போ பணம் அப்படிங்கிற ஒன்றை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே இந்த டைம் வந்து நீங்கள் தீர்த்துடுவீங்க. அதனால் பெருமூச்சு விட்டு உட்காரதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் சால்வ் ஆகிறதுனால நல்ல ஒரு சந்தோஷமான டைம் தாங்க இது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா குழந்தைகள் மூலமா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உருவாகுங்க. இதனால் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை எல்லாமே மறைஞ்சிட்டு இந்த டைமில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையில் உருவாகுங்க. குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. பெரிய மனிதர்களோட சந்திப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ குரு பகவானே உங்கள் பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக தொழிலை வந்து ஆரம்பிக்கிறது, தொழிலில் வந்து முதலீடு போடுறது, தொழிலை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறது, இது மாதிரி எல்லாமே செய்யலாங்க. உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. அதனால் உங்களோட தொழில் வியாபாரத்தை வந்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போகலாம். வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இது கூடவே சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்குங்க. அதாவது வீடை வந்து நீங்கள் குடி போகிறது, ஆல்ட்ரேட் பண்ணுறது, இல்லை பால் காய்ச்சிறது, வீட்டில் வந்து மொட்டையடிச்சு காது குத்துறது, வேற ஏதாவது விருந்து ஏற்பாடு செய்கிறது, சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு நிறைய இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத கன்னிராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஏற்கனவே வந்து திருமணம் வந்து தடைபட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாக தான் ஆகுங்க. அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். இவ்வளவு நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு பலனாக தாங்க உங்களை தேடிய வரன் வந்து அமைய போகுது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால் வண்டி வாகனம் இல்லைன்னா புதுசாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமே உண்டாக போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தா ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தா வண்டி வாகனம், வீடு கட்டுறது, நகை வாங்குறது, இது மாதிரியான எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக மனஸ்தாபம் வரலாங்க. அதனால் யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கள் களை எடுக்க போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடன் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த மாதம் இல்லாமலே போக போகுதுங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. அதனால் ஏன்னா தேவையில்லாத செலவுகள் வரலாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தேவையில்லாத செலவுகள் வந்து நீங்கள் தான் கரெக்டாக பட்ஜெட் போட்டு இதுக்கான செலவுகளை வந்து ஒதுக்கிக்கணும். அனாவசியமான செலவுகளை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டா போதுங்க. பணம் வந்து உங்களால் சேமிக்க முடியும். வெளியூர் பயணங்கள் போகிறப்ப நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிங்க கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அதாவது இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் தேவையில்லாத இடத்துல நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் கவர்றதுக்காக நிறைய முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்கலாங்க. அதுக்காக நிறைய பிளான்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அஜீரண கோளாறுலாம் வரலாங்க. அதனால் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இது கூடவே மூச்சு பிரச்சனையும் வரலாம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. இதுவே ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் படிப்பில் வந்து நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே கன்னிராசிக்காரங்களுக்கு அமைப்போகுது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கர தாழ்வாரை வந்து சனிக்கிழமை தோறும் வணங்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போய் சக்கர தாழ்வாரை வணங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சக்கர தாழ்வாரை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.